மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரணை கடல் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த அதிநவீன கருவிகளை கொண்ட புதிய ஹோவர் கிராப்ட் கப்பலை இந்திய கடலோர காவல்படை தலைவர் அனுராக் அர்ப்பணித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல்படை அலுவலகத்தில் ஹோவர் கிராப்ட் கப்பல் அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை தலைவர் அனுராக் தப்லியால் பங்கேற்றார். கடலோர காவல்படை வீரர்களின் அணிவகுப்புக்கு பின்னர் மன்னார் வளைகுடா பாக் நீரணை கடல் பகுதியில் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கவும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் அதிநவீன ரேடார் வசதிகள் கொண்ட கப்பலை அனுராக் தப்லியால் அர்ப்பணித்தார். இக்கப்பல் நீரிலும் நிலத்திலும் இயங்கும் திறன் கொண்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அனுராக் தப்லியால் இந்திய கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடும் என்று வந்த எச்சரிக்கையை தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மண்டபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பதால் இங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். This time I have come here primarily for two reasons. One is to do a little bit of walk around and see how the place is doing, and secondly to commission this the 9th of the air cushion vessel or vehicle H195. This is the 9th in the series of the 12 ACVs which the Indian Coast Guard is acquiring from a company called Griffon Hover Works Limited in London. As you are aware, Mandapam is a very strategically significant place for the Indian Coast Guard, as well as the area where there is a large amount of fishing activity which takes place. Threat is always there. Indian coast is safe. It's a very large coast, as you are aware. It requires continuous monitoring. இலங்கை கடற்படையினர் கச்சத்தீவு பகுதியில் கடற்படை தளம் அமைக்கப்பட்டுள்ளதற்கான தகவல் எதுவும் இல்லை என்றும் அனுராக் தெரிவித்துள்ளார்.